بسم الله الرحمن الرحيم. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا ونبينا ومولانا محمد صلى الله عليه وعلى أهل بيته الطيبين الطاهرين وأصحابه الغر المحجلين. بسم الله الرحمن الرحيم. قال الله سبحانه وتعالى: يا أيها الرسول بلغ ما أنزل إليك من ربك وإن لم تفعل فما بلغت رسالته والله يعصمك من الناس. صدق الله العلي العظيم. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவை புகழ்ந்து அவரின் தூதர் எங்கள் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களது பரிசுத்த குடும்பத்தினர்களாகிய அஹ்ல் பைத்தினர்கள் அவர்களது சொல் செயல்களை பின்பற்றி நடந்த சஹாபாக்கள் அனைவர்கள் மீதிலும் உண்டாவதாக. அன்புள்ள சகோதரிகளே, சகோதரர்களே, இணைய பெரியவர்களே, இஸ்லாத்தினுடைய வழிகாட்டல் சம்பந்தமாக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இதிலே இறுதி தூதர் ஹாத்தமுல் அம்பியா அவர்களுடைய அந்த நுபுவத் ரசூலுல்லாவோடு அது முடிவடைந்து விட்டது. அதற்கு பிறகு ஒரு நபி உலகத்திலே தோன்றுவதில்லை. அவர்கள் கொண்டு வந்த அந்த ரிசாலத்து அதுதான் உலகம் முடிகின்ற வரைக்கும் அதுதான் மார்க்கம், அதுதான் தீன். ஆனால் அந்த ரசூலுல்லாவுக்கு பிறகு யார் எவரிடத்திலே மார்க்க சட்டதிட்டங்களை எடுப்பது, அறிவது, அதை பற்றிய விளக்கத்தை கேட்பது என்பதை பற்றிய விடயத்திலே உலகத்திலே இரண்டு வகையான கோட்பாடுகளும் அணுகுமுறைகளும் இருந்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். ஒன்று, ரசூலுல்லாவுக்கு பிறகு இந்த பணியை முன்னெடுத்து செல்லுகின்ற அந்த விடயத்திலே இரண்டு வகையான விடயம் இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். ஒன்று, ரசூலுல்லாவுக்கு பிறகு வந்த அந்த அதுக்குரிய ஹிலாஃபத் அல்லது இமாமத் என்ற ரெண்டு விடயம். ஹிலாஃபத் என்ற ஒரு விடயம், அது இமாமத் என்ற ஒரு விடயம். இந்த இமாமத் என்பவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், ரசூலுல்லாவுக்கு பிறகு வருகின்ற ஒருவர் அவரை பற்றி அது தெளிவாக மார்க்கத்திலே சொல்லப்பட்ட ஒரு விடயம். அதுக்கு சொல்றது நஸ் என்று சொல்லுவார். குர்ஆன் ஹதீஸிலிருந்து அதற்கு மிக தெளிவாக விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது என்று ஒரு கூட்டமும், அது அஹ்ல் பைத்தை ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை பின்பற்றுகின்ற அந்த அமைப்பினரும், இன்னும் ஒரு கூட்டம் இல்லை, அது ஒரு ரசூலுல்லாஹ் அவ்வாறே விட்டு சென்றார்கள், அதற்கு பின்னாலே அது ஒரு ஷூரா அல்லது ஒரு இந்திகாப், அதாவது ஒரு எல்லோரும் சேர்ந்து ஒருவரை தெரிவு செய்வது என்ற இந்த கோட்பாட்டின் அடிப்படையிலே இரண்டு கூட்டமாக, இரண்டு குழுக்களாக, இரண்டு அமைப்பாக பிரிந்து சென்றதை நாங்கள் வரலாற்றிலே நிறைய இதற்கு ஆதாரங்களையும் இதற்குரிய விடயங்களையும் காணக்கூடியதாக இருக்கிறது. இதில் குறிப்பாக நஸ் என்று சொல்லக்கூடிய இந்த இதற்கு ஆதாரமாக ரசூலுல்லாஹ்வுடைய வஹீயுடைய ஆரம்ப காலகட்டத்தில் எங்களுக்கு தெரியும். ரசூலுல்லாஹ் வந்து கிட்டத்தட்ட 3 வருட காலமாக தாருல் அர்க்கம் என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபியினுடைய வீட்டிலே தன்னுடைய பணிகளை எல்லாம் செய்து கொண்டு வந்திருக்கின்ற அந்த நேரத்திலே அல்லாஹ் தஆலா என்ன சொன்னார் என்று சொன்னால், வந்தி ரஷீரத்தக்கல் அக்ரபீன், நபியே முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் உங்களுடைய குடும்பத்தினர்கள் அக்ரபீங்கள் இருக்கிறாங்களே அவர்களை நீங்கள் இந்த விடயத்திலே நீங்கள்
அவர்களுக்கு அந்தீர், அவர்களுக்கு இந்தார், அவர்களை அச்சமூட்டுங்கள், அவர்களுக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட அந்த விடயத்தை நீங்கள் விரிவாக்குங்கள், பிரகடனப்படுத்துங்கள், அதை தெளிவாக சொல்லுங்கள் என்று சொன்ன பொழுது சூரத்து ஷுஆராவிலே அஷ்வாரா 100 அதாவது சூரத்து ஷுஆரா 14வது ஆயத்திலே வாந்திர ஷிரத்தக்கல் அக்ரபீன் என்ற இந்த ஆயத்து இறங்கிய பொழுது இந்த அஹ்லுல் பைத்துடைய நஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பினர், இந்த சகோதரர்கள், அஹ்லுல் பைத்தை பின்பற்றக்கூடியவர்கள் அன்றே ரசூலுல்லாஹ் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், ஹஸரத் அலி, இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூப்பிட்டு அங்குள்ள குறைஷி தலைவர்கள், ஒவ்வொரு கபீலாக்களுடைய கபாயில்களுடைய தலைவர்கள், அவர்களை எல்லாம் ஒன்று கூட்டுமாறு கூட்டி சொல்லி அங்கே ஒரு உணவை தயார்படுத்தி அவர்களை உண்பதற்காக, உணவுக்காக அழைத்தார்கள், விருந்தினர்களாக அழைத்தார்கள். அப்போ எல்லா அவர்கள் அழைத்த அந்த குறைஷி தலைவர்கள், அந்த கபீலாக்களுடைய பெரும்பெரும் முக்கியஸ்தர்கள் எல்லோரும் வந்தார்கள். முதலாவது நாள் உண்டார்கள், சாப்பிட்டார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த விடயத்தை சொல்வதற்கு நான் நபியாக வந்திருக்கிறேன், நான் இறைவனுடைய தூதராக வந்திருக்கின்றேன், எனக்கு வஹி வருகிறது என்று சொல்வதற்குரிய சந்தர்ப்பம், சூழல் சரியாக அமையவில்லை. இரண்டாவது நாளும் அதே அடிப்படையிலே அவர்கள் கூப்பிட்டு அந்த உணவை தயார்படுத்தி அவர்கள் எல்லோரும் சாப்பிட்டு அவ்வாறே கலைந்து சென்று விடுகின்றார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. மூன்றாவது நாள் மீண்டும் அந்த உணவுக்கு அழைத்து சாப்பிட்டு எல்லோரும் இருக்கின்ற பொழுது ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் நபியாக வந்திருக்கிறேன், எனக்கு வஹி அறிவிக்கப்படுகிறது, இதை யார் நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்களோ பைவாசிர்னி அலா ஹாதல் அம்ர், யார் எனக்கு இந்த விடயத்துக்கு உதவி செய்ய இருக்கின்றீர்கள், யார் ஏற்றுக்கொள்வீர்கள், இதை யார் அங்கீகரிப்பீர்கள், அவர்தான் எனக்கு பிறகு என்னுடைய வசியாக, என்னுடைய சகோதரராக, எனக்கு பிறகு எனக்கு பின்னால் அவர்தான் என்னுடைய தலைவராக, எனக்கு பின்னால் அவர்தான் ஹலீஃபாவாக வருவார் என்று சொன்ன பொழுது அங்கே யாருமே அதற்கு பதிலளிக்கவில்லை, யாருமே அதுக்கு பதில் கூறவில்லை. ஹஸரத் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கிருந்து அன யா ரசூலல்லாஹ், நான் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார்கள். எல்லோரும் இப்படியே இருக்கிறார்கள், யாருமே பேசல. ரசூலுல்லாஹ் உட்கார சொன்னார்கள். இரண்டாவது தடவை கேட்கிறார்கள், யாருமே அதற்கு முன்வரவில்லை. ஏனோ தான் பல காரணங்கள் இருக்கலாம். மூணாவது தடவை சொன்ன பொழுது அனையா ரசூலுல்லாஹ் சொன்ன பொழுது அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், நீங்க தான் அந்த அஹி வஸீரி வ ஹலீஃபதி வ வஸீயி வ ஹலீஃபதி மின் பாதி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமீருல் முஃமினீனை ஹஸரத் அலியை அன்றே வஹீனுடைய ஆரம்ப கட்டத்திலே அவர்கள் சொன்ன இந்த விடயத்தை நாங்கள் பல கிரந்தங்களிலே, பல இடங்களிலே இந்த விஷயம் வந்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். ரசூல் அதாவது எந்த அளவுக்கு சொன்னால், தாரிக் இப்னு அதீரிலே, கன்சுல் உம்மால் போன்ற கிதாபுகளிலே, அதாவது தாரிக் இப்னு அதீரின் 2ஆம் பாகம் 64வது பக்கத்திலே, கன்சுல் உம்மால் என்ற கிதாபிலே 5ஆம் பாகத்தின் 15வது பக்கத்திலே அந்த ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு அற்புதமாக, ஒரு மூஜிசாவாக, கொஞ்சம் உணவு ஆனால் நிறைய பேர் சாப்பிட்டு சென்றார்கள். இஹ்தா முஆஜிஸிஹி யௌமஇதின் அன்னஹு அத்அம ஜம்அஹுமுல் கபீர் வ அஷ்பஅஹும் மின் தஆமின் யஸீர். சின்ன கொஞ்சம் உணவிலே நிறைய பேர்கள் சாப்பிட்டு விட்டு சென்றிருக்கிறார்கள். இந்த விடயத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இதிலே சில மாற்றங்கள் அல்லது
சில கையாளர்கள் கூட நடந்திருக்கிறது. இப்போ எந்த அளவுக்குன்னு சொன்னால், எகிப்து நாட்டை சேர்ந்த ஹுசைன் ஹைக்கல், முகமது ஹுசைன் ஹைக்கல் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு அறிஞர், அவருடைய ஒரு கிதாபிலே ஹயாத்து முஹம்மத் என்ற, அவருக்கு 2 வகையான கிதாப் இருக்கு, 2 வகையான புத்தகம் இருக்கு. மார்க்க விஷயத்தில் 2 வகையான கிதாபுகள் இருக்கிறார். அதில் அவர் முதலாவது அந்த 2 இதை நான் பார்த்திருக்கிறேன். அதாவது முதலாவது அவருடைய அந்த கிதாபிலே வாந்தி ரஷீரத்துகள் அக்ரபீன் என்ற அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த ஹதீஸிலே வசியத்தி, என்னுடைய வசியாக வருவார், ஹலீஃபத்தி மிம்பாதி என்று சொல்லக்கூடிய இந்த விடயம் அவர் அடித்த அந்த முதலாவது கிதாபிலே இருக்கிறது. ஆனால் 2வது அடித்த மர்குரசுரத்திலே 2வது கிதாபிலே அந்த சொல்லை அவர்கள் எடுத்து விட்டார்கள். விட்டு அந்த கிதாப் அடிச்சிருப்பேன். நான் என்ன கண்ணால பார்த்திருக்கிறேன். அந்த கிதாப் முதலாவதுல இருக்குது, 2வதுல இல்லாம. இதே மாதிரி தான் தப்சீரு தபரியிலே 19வது பாகத்திலே 121வது பக்கத்திலே வசியத்தி வ ஹலீஃபத்தி என்பதை ஹதஃபு வசியத்தி வ ஹலீஃபத்தி வ அப்தலூஹா இன்ன ஹாதா அஹி கதா வ கதா என்று தப்சீரு தபரியிலே, அதாவது ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, யார் மையுவாசிர்னி ஹாதல் அம், யார் இந்த விடயத்தில் எனக்கு உதவியாக இருப்பாரோ அவர் என்னுடைய வசீரி வ ஹலீஃபத், அதாவது வஹி வ வசீரி என்றதை எல்லாம் அப்படியே போட்டுட்டு வந்து வசியத்தி வ ஹலீஃபத்தி மின் பாதி, எனக்கு பின்னால் அவர்தான் என்னால் வசியத்து செய்யப்பட்டவர், எனக்கு பின்னால் அவர்தான் ஹலீஃபாவாக வரக்கூடியவர் என்ற அந்த சொல் 2ஐயும் எடுத்து போட்டு இன்ன ஹாதா அஹி, நிச்சயமா இவர் என்னுடைய சகோதரர், கதா வ கதா, இப்படி என்று இவ்வாறு கதா வ கதா என்று அதை எடுத்து விட்டு அதாவது அடித்திருக்கின்ற அந்த கிதாபுக்கும் அதே நேரத்திலே இந்த இமாம் தபரியினுடைய வரலாற்று ஏட்டிலே அது அப்படியே இருக்கிறது. ஹலீஃபத்தி வசியத்தி என்ற அந்த சொல் 2ஆம் பாகத்தின் 309வது பக்கத்திலே அவ்வாறு அதிலே வந்திருக்கிறது. எனவே ஒரு கிதாபை, ஒரு நூலை, அதற்கு ஒரு முறை இருக்கிறது. ஒரு புத்தகத்தை நாங்கள் மீண்டும் மறுபிரசுரம் செய்ய வேண்டுமா இருந்தால் அதில் இருப்பதை அவ்வாறே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அதை நாங்கள் செய்ய வேண்டும். அது அவ்வாறே நாங்கள் கூட்டுதல் குறைத்தல் இல்லாமல், சில நேரம் எங்களுக்கு எதிராக இருக்கலாம் அல்லது எங்களுக்கு விரோதமாக இருக்கலாம், எங்களுடைய கொள்கை கோட்பாட்டுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கலாம், இருந்தாலும் நாங்கள் அதில் இருப்பது போன்றுதான் நாங்கள் அதை செய்ய வேண்டுமே தவிர வேற எதுவுமே நாங்கள் செய்ய முடியாது. எங்களுக்கு தெரியும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி கட்டத்திலும் கூட, வஹி வந்த ஆரம்ப நேரத்திலும் இறுதி நேரத்திலும் ரசூலுல்லாஹ் தனக்கு பிறகு யார் இந்த விடயத்தை, இந்த இமாமத்தை, இந்த ஹிலாபத்தை முன்னெடுத்து செல்கின்ற இந்த விடயத்துக்கு உரித்துடையவர் என்பதை ரசூலுல்லாஹ் இறுதி கட்டத்திலும் சொல்லிவிட்டு தான் போயிருக்கிறார். ஆனால் ஒரு சுன்னத்துல் வல் ஜமாஅத் கூட்டத்தினர் என்ன சொல்லுகிறார் என்றால், இல்லை, அவ்வாறு சொல்லவில்லை, அது மக்கள் கூடி அந்த ஒரு ஆலோசனை நடாத்தி ஷூராவின் அடிப்படையிலே தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தை வைத்திருக்கின்றார். இதிலே நாங்கள் பார்க்கலாம், ஒரு மனுஷனை பற்றிய விடயம், அவன் யார், எப்படிப்பட்டவன், அவருடைய எதிர்காலம் எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி அறிந்தது யார் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவால் மாத்திரம்தான் ஒவ்வொரு மனிதனுடைய எதிர்காலத்தை பற்றியும், அவர்களுடைய முன்னைய நிகழ்வு பற்றியும், அவர்களுடைய உள்ளத்தை பற்றியும், அவர் எவ்வாறு இந்த உலகத்திலே வாழ்வார், அவருடைய நிலை என்ன என்பதை பற்றியெல்லாம் அறிந்தவன் அல்லாஹ். எனவே எவ்வாறு நுபுவத்தை, நபித்துவத்தை, நபியை அல்லாஹ் தஆலா நபியை தேர்ந்தெடுத்தானோ, இவ்வளவு ஹல்குகளுக்கு இடையிலே, இவ்வளவு படைப்பினங்களுக்கு மத்தியிலே எவ்வாறு நபியை தேர்ந்தெடுத்தானோ அதே அல்லாஹ் தான் இமாமையும் இமாமத்தையும் தேர்ந்தெடுக்க வேண்டும். அது ஒரு நஸ்ஸாக, குர்ஆனுடைய ஹதீஸினுடைய ஒரு சரியான ஒரு உருக்கமான ஒரு தரமான ஆதாரபூர்வமான விடயம் என்பதை இந்த அஹ்லுல் பைத்தை பின்பற்றக்கூடிய
இந்த ஜமாத்தினர்கள் இந்த கூட்டத்தினர்கள் முன்வைப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதில் ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனித ஹஜ்ஜி கடமையை நிறைவேற்றிவிட்டு வருகின்ற பொழுது தில்ஹஜ் மாதம் 17வது நாள் மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடையிலே உள்ள ஒரு இடத்திலே வைத்து இந்த குர்ஆன் ஆயத் இறங்குகிறது. யா அய்யுஹர் ரசூல், தூதரே, இறை தூதரே. ரசூலுக்கும் நபிக்கும் இடையிலே வித்தியாசம் இருக்கிறது. யா அய்யுஹன் நபி அல்ல, யா அய்யுஹர் ரசூல். இதிலே விளக்கம் சொல்லுகின்ற பொழுது ஒரு விடயத்தை, ஒரு பரந்த, ஒரு விரிந்த, ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யா அய்யுஹர் ரசூல், என்னால் அனுப்பப்பட்ட ரசூலே, தூதுவரே, என்னால் அனுப்பப்பட்ட நபி என்று சொல்லாமல் அந்த நபிக்கும் ரிசாலத்துக்கும் நுபுவத்துக்கும் இடையிலே உள்ள அந்த வித்தியாசத்தை சொல்லி ஒரு பெரிய ஒரு விடயத்தை, ஒரு முக்கியமான, ஒரு மகத்துவமான ஒரு விடயத்தை சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா ரசூல் என்று சொல்வதை நாங்கள் குர்ஆனிலே பார்க்கலாம். அப்ப இந்த குர்ஆன் ஆயத்து இறங்குகின்ற பொழுது சரியான வெயில் காலம், கோடை காலம், சூரியன் மிக மிக வெப்பமாக சூடாக இருக்கின்ற அந்த காலகட்டத்திலே இந்த குர்ஆன் ஆயத்து இறங்குகிறது. எங்களுக்கு தெரியும், அந்த கதீர் ஹும் என்ற ஒரு இடம் இங்கால எகிப்துக்கு, ஈராக்குக்கு, சிரியாவுக்கு போகின்ற ஒரு முக்கியமான ஒரு இடத்திலே அமைந்திருப்பதை பார்க்கலாம். அதுக்கு கதீர் ஹும் என்று சொல்லுவார்கள். அங்கே ஒரு ஓடை போன்ற, அதாவது ஒரு பள்ளத்தாக்கு குளம் போன்ற ஒரு சின்ன தண்ணி இருக்கிற ஒரு இடம், அந்த இடத்துல வைத்துதான் இந்த குர்ஆன் ஆயத்து இறங்குகிறது. அப்ப ரசூல் என்ன செய்கிறார்கள் என்றால், தூரத்திலே பிந்தி வந்து கொண்டிருக்கின்ற சஹாபாக்கள் எல்லாம் விரைந்து வாருங்கள், முன்னால் போய் கொண்டிருக்கிற சஹாபாக்கள் எல்லாம் திரும்பி வாருங்கள் என்று எல்லோரையும் என்ன செய்கிறார்கள், அழைத்து ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள், நான் உங்களுக்கு என்னுடைய பணியை, என்னுடைய இந்த விடயத்தை, இந்த மார்க்கத்தை சரியான முறையில் நான் செய்தேனா, என்னுடைய பணியை சிறப்பாக செய்திருக்கின்றேனா, அதற்கு நீங்கள் ஷாஹிது பகர்கின்றீர்களா, சாட்சியாக இருக்கின்றீர்களா என்று கேட்ட பொழுது பலா யா ரசூலுல்லாஹ், ஆம் யா ரசூலுல்லாஹ் என்று சொன்னார்கள். அதாவது உங்களுக்கு நான் உங்களுடைய ஆன்மாவை விடவும், அவுலா மின் அன்ஃபுசிக்கும், உங்களுடைய ஆன்மாவை விடவும், அலஸ்து அவுலா பிக்கும் மின் அன்ஃபுசிக்கும் என்று கேட்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுடைய ஆன்மாவை விடவும் நான் உங்களுக்கு உன்னதமானவன் அல்லவா, உயர்ந்தவன் அல்லவா என்று கேட்கிறார்கள். அலஸ்து அவுலா பிக்கும் மின் அன்ஃபுசிக்கும் என்று சொன்னா, என்னை விடவும் என்ற விடயத்திலே, எனக்கு சொந்தமான விடயத்திலே என்னை விடவும் எனக்கு அதிகாரம் பெற்றவர்கள் ரசூலுல்லாஹ். உதாரணமா நான் இருக்கேன், அல்ல ஒரு மனுஷன் இருக்கிறார், அவருடைய மனைவியை அவர் தலாக்கு செய்வதற்கு அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. அதே நேரத்தில் அதை விடவும் அதை ரசூலுல்லாஹ் சொன்னா உன்னுடைய மனைவியை நீ தலாக்கு சொல்லணும். அப்படியான ஒரு அதிகாரம் ஒருவருக்கு இருக்கின்ற அவருக்கு இருக்கின்ற அதிகாரத்தை விடவும் ரசூலுல்லாஹ் அவர் ஒவ்வொரு மனிதர் ஒவ்வொருவருக்கும் அந்த அதிகாரம் பெற்றவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், அலஸ்து அவுலா பிக்கும் மின் அன்ஃபுசிக்கும், உங்களை விடவும் நான் உன்னதமானவர்கள் பலா யா ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு இப்பொழுது என்ன செய்கிறார் சொன்னால் இந்த குர்ஆன் ஆயத்து இறங்குகிறது. எப்படி சொல்ற இந்த விஷயத்தை, தனக்கு இப்போ எவ்வளோ சஹாபாக்கள் இருக்கிறாங்க, நிறைஞ்ச அன்சாரிகள் இருக்கிறாங்க, முஹாஜிரிங்கள் இருக்கிறாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு எத்தனையோ மக்கள் இருக்கிறார், அவ்வளவுக்கு மத்தியில் எவ்வாறு இந்த விடயத்தை சொல்வது? அல்லாஹ் சொன்னால் என்ன செய்ய முடியாது, சொல்லித்தான் ஆக வேண்டும். யா அய்யுஹர் ரசூல் பல்லிக், எத்தி வையுங்கள், மா உன்சில இலைக்க மிர் ரப்பிக், உங்களுடைய ரப்பிடத்திலே இருந்து, உமது இறைவனிடத்திலே இருந்து வந்ததை நீ எத்தி வைப்பீராக. பைல்லம் தஃஅல் ஃபமா பல்லக்த ரிசாலத்தஹு, அவ்வாறு அதனை நீங்கள் தப்லீக் பண்ணவில்லை என்றால், எத்தி வைக்கவில்லை என்றால், 23 வருட காலமாக பட்ட கஷ்டம், மக்காவிலே பட்ட கஷ்டம், மதீனாவிலே பட்ட கஷ்டம், அந்த குஃபார்கள் மக்காவிலே எவ்வளவு அநியாயங்கள், அட்டூழியங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்களை எல்லாம் தந்தார்களோ அவைகளெல்லாம் பார்த்து பொறுமையாக இருந்தீர்கள் மக்காவிலே. உங்களுடைய நண்பர்கள் சஹாபாக்கள் எத்தனையோ பேர்களை
ஹஸரத் பிலால் போன்றவர்கள், அதே போன்று அம்மார் இப்னு யாசிர் போன்றவர்கள், ஹஸரத் சுமையா போன்றவர்கள் பெரும் பெரும் கஷ்டப்பட்டு மதீனாவிலே மக்காவுடைய அந்த காலத்திலே பட்ட கஷ்டம், துன்பம், துயரங்களை எல்லாம் தாங்கியிருந்தீர்கள். மதீனாவிலே இத்தனை யுத்தங்கள், இத்தனை சண்டைகள், இத்தனை சஹாபாக்கள் உயிர் நீத்தார்கள், ஷுஹதாக்கள் ரத்தம் சிந்தினார்கள், உயிர் கொடுத்தார்கள். அத்தனையும் சேர்ந்த அந்த 23 வருட கால பணி நிச்சயமா ஒன்றும் செய்யாதவரை போன்றவராகி விடுவீர்கள் நீங்கள் இதை செய்யாவிட்டால். யா அய்யுஹர் ரசூல் பல்லிக் மா உன்ஸில இலைக மிர் ரப்பிக் வ இல்லம் தஃஅல் ஃபமா பல்லக்த ரிசாலத்தஹு. ரசூலுல்லாஹ் யோசனை, எப்படி நாங்கள் இதை எத்தி வைக்கிறது, எப்படி சொல்றது? வல்லாஹு யாஸிமுக மினன் நாஸ், மனிதர்களை விட்டும், மனிதர்களுடைய அச்சத்தை விட்டும் உமது ரப்பு அல்லாஹ் உம்மை பாதுகாப்பான் என்று சொன்ன பொழுதும் என்ன செய்கிறார்கள்? இதற்கு பின்னால் ஒன்றும் செய்ய முடியாது. உடனே ஹஸரத் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூப்பிட்டு சொன்னார்கள், கேட்டுவிட்டு சொன்னார்கள், நேரத்தில் சொன்னதை போன்று மண் என்ன அலஸ்து அவுலாபிக்கும் மின் அன்ஃபுசிக்கும் என்று சொல்லி காலு பலா யா ரசூலல்லாஹ், ஆம் யா ரசூலல்லாஹ் சொன்ன பொழுது மன் குந்து மௌலா, நான் யாருக்கெல்லாம் தலைவராக இருந்தேனோ ஃபஹாதா அலியின் மௌலா, அல்லாஹும்ம வாலி மன் வாலா வஆதி மன் ஆதா வன்சுர் மன் நஸரா வஹுதுல் மன் ஹதலா, நான் யாருக்கெல்லாம் தலைவராக, பாதுகாவலராக, உங்களுடைய விவகாரத்துக்கு பொறுப்பாளராக இருந்தேனோ அதற்கு பிறகு உங்களுடைய பாதுகாவலராக, உங்களுடைய பொறுப்புதாரியாக, உங்களுடைய விவகாரங்களுக்கு வகை சொல்லக்கூடியவராக நீங்கள் மார்க்க விடயத்தை பெறுகின்ற என்ன விடயமா இருந்தாலும் அதற்கு அலி இருப்பார். மன்குந்து மௌலா ஃபஹாதா அலியின் மௌலா, யார் அலியை அன்பு வைக்கிறாரோ, அலியை பின்பற்றுகின்றாரோ, யார் அவர்களுக்கு நீ உதவி செய்வாயாக. அவரை யார் இழிவுபடுத்துகிறாரோ அவரை நீயும் இழிவுபடுத்துவாயாக. அவருக்கு யார் உதவி செய்கிறார்களோ அவருக்கு நீயும் உதவி செய்வாயாக என்று ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த விடயத்தை இந்த ஆயத்துல் தப்லீக் என்று சொல்லக்கூடிய இதனுடைய விளக்கத்திலே நிறைய நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எங்களுக்கு தெரியும் இந்த ஹதீஸ், இந்த விடயம் ஒரு விடயத்தை கொண்ட ஒரு விடயமாக இருந்தாலும் இதை பற்றி நிறைய சஹாபாக்கள், தாபியங்கள், தபா தாபியங்கள், கவிஞர்கள், வரலாற்று ஆசிரியர்கள், கவிதைகள் என்றெல்லாம் நிறைய கிதாபுகளும் புத்தகங்களும் ஏடுகளும் இது சம்பந்தமாக எழுதப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எங்களுக்கு தெரியும் அல்லாமா அமீன் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு அறிஞர் கிட்டத்தட்ட 25 வருடங்களாக கஷ்டப்பட்டு, எந்த அளவுக்கு சொன்னா அவரு இந்த ஈராக் நாட்டிலே இருந்து, பக்தாதிலே இருந்து இந்தியாவுக்கு போகிறாராம். இந்தியாவுக்கு போய் அங்கே ஏனென்று சொன்னால் ஒரு ஷியாக்கள் அல்லது அஹ்லுல் பைத்தினர்கள் கூடுதலாக வாழக்கூடிய ஒரு பிரதேசத்தில் இருந்து ஒரு கிதாபை எழுதினார், புத்தகத்தை எழுதினார். அவர் அந்த அவர்களுடைய நூல், அவர்களுக்கு ஆதரவான, அவர்கள் விரும்பத்தக்க அந்த நூல்களையும் அந்த கிதாபுகள் இருந்து ஆதாரம் சொல்வார்கள் என்பதற்காக அங்கிருந்து வெளியாகி சுன்னத்துல் வல் ஜமாஅத்தும் வேறொரு சமூக அமைப்பையும் கொண்ட ஒரு இடத்துக்கு சென்று சுமார் 25 வருடமாக ஆய்வு செய்து இரவு பகலாக கிதாபுகளையும் தஃப்சீர்களையும் ஏனைய நூல்களையும் புத்தகங்களையும் எல்லாம் படித்து 11 பாகத்தை கொண்ட அல் கதீர் என்ற ஒரு கிதாபை எழுதியிருக்கின்றார். 11 பாகம் இந்த ஒரு சம்பவத்தை மட்டும் வைத்து வந்திருக்கின்ற ஒரு கிதாப். அதிலே இந்த கதீர் சம்பந்தமான வந்த குர்ஆனாயத்து, தஃப்சீர், அதற்கு எதிராக வந்த விடயம், அதற்குரிய ஆதாரம், இது சம்பந்தமாக வந்த ஹதீஸ், அதுக்குரிய ஆதாரம், இது சம்பந்தமாக வந்த கவிதைகள், அது சொன்னவர்கள், அது வந்த வரலாற்று கிதாபுகள், அதை பற்றி எல்லாம் எழுதி அந்த வைத்திருக்கின்ற விடயத்தை பார்க்கிறோம். இது சம்பந்தமாக அண்மையிலே ஸ்ரீலங்கா, இலங்கையிலே, நம்ம நாட்டு இலங்கையில ஒரு பெரிய ஒரு ஜாமியாவிலே, ஒரு பல்கலைக்கழகத்திலே படித்த ஒரு அறிஞருக்கும் இந்த அஹ்லுல் பைத் சுன்னத்துல் வல் ஜமாஅத்துக்கு இடையிலே உள்ள விடயங்களை ஆய்வு செஞ்ச ஒரு அறிஞர் 2 பேருக்கும் இடையிலே ஒரு இடத்திலே ஒரு சந்திப்பு நடக்கிறது. அவர் சொன்னார், இவர் ஒன்றும் சொல்லல, உங்களுக்கு ஏலும் என்று சொன்னா இந்த அல் கதீரை பற்றி 11 பாகத்தை ஒரு விடயத்தை வைத்து
இன்னார் எழுதியிருக்கின்றார், இன்ன புக் நீங்கள் அதை படித்து ஏழும் என்றால் அதுக்கு மறுப்பு கிதாப் ஒன்றை நீங்கள் எழுதுங்கள், ஒரு ரத்தாக நீங்கள் எழுதுங்கள் என்று சொன்ன பொழுது அது இன்று வரைக்கும் உலகத்திலே அந்த விடயத்துக்கு அந்த நூலுக்கு அந்த 11 பாகத்துக்கும் பதில் கொடுக்க முடியாமல் போன நிகழ்வை நாங்கள் பார்க்கிறோம். அல் கதீர் என்ற இந்த கிதாபு உலகத்திலே இருக்கக்கூடிய பெரும் நூலகங்களிலே இதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இந்த நுபுவத்தினுடைய ஆரம்ப நேரம் வஹி இறங்கிய பொழுதும் தனக்கு பின்னால் யார் அமீர், ஹலீஃபா, தன்னுடைய வசி தலைவர் யார் என்பதை நிரூபணம் செய்து விட்டார்கள், சொல்லிவிட்டார்கள். கடைசி நேரத்திலே கூட ரசூலுல்லாஹ்வுடைய அந்திம காலத்திலே கூட தனக்கு பின்னால் யார் அமீர், ஹலீஃபா, தலைவர் என்பதை சொல்லிவிட்டார்கள் என்பதை நாங்கள் பார்க்கலாம். இப்ப நாங்க அறிவு ரீதியான விடயத்துக்கு வருவோம். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா, உதாரணமா ஒரு பாடசாலை, ஒரு ஸ்கூல், ஒரு ஹை ஸ்கூல், பெரிய ஒரு ஸ்கூல், அந்த பாடசாலையினுடைய அதிபர் ஒரு வேலையாக ஒரு இடத்துக்கு போகிறார் வைத்துக் கொள்வோம், வெளிநாட்டுக்கு போகிறார். அப்போ போறேன்னு சொன்னால் என்ன செய்வார்? வீட்டை சும்மா விட்டு போட்டு போவாரா? ஸ்கூலை சும்மா விட்டுட்டு போவாரா? என்ன செய்வார்? யார் சரி ஒருவரை நியமிக்குது. வைஸ் பிரின்சிபல்கிட்ட 2வது பிரின்சிபல் கூப்பிட்டு சொல்லுவார், இங்கே வாங்க, நான் இப்படி பிரயாணம் கொண்டு போகிறேன், இதில் இன்னென்ன விஷயம் எல்லாம் இருக்குது, இதை நீங்கள் இப்படி பார்க்கணும், இதை இப்படி செய்யணும், இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன செய்யணும், இந்த விடயத்தை கையாளணும் என்ற போன்ற எல்லா விடயத்தையும் அவருக்கு என்ன செய்வார்? அவர்களிடத்தில் சொல்லி பொறுப்பு சாட்டி கொண்டு தான் போவார். இது சாதாரணமாக நாங்கள் ஒரு கொஞ்சம் யோசித்து பார்ப்போமா இருந்தால் இது எங்களுக்கு விளங்கக்கூடிய விடயமா இருக்கிறது. அப்படி என்றால் இந்த உலகத்திலே இந்த மார்க்கத்தை, இந்த தீனை, இந்த உலகம் முடிகின்ற வரைக்கும் உள்ள இந்த மார்க்கத்தை ரசூலுல்லாஹ் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்து விட்டு, அன்றைய காலத்திலே ரோம், பாரசீகம் போன்ற பெரும்பெரும் 2 வல்லரசுகள் எப்பொழுதும் இந்த நபி இந்த உலகத்தை விட்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கிறாரோ அன்று இந்த இஸ்லாத்தை அவர்கள் பூண்டோடு அழிப்பதற்கு அல்லது அந்த ஏற்படுத்திய அந்த நேரான பாதையை அழிப்பதற்கு அவர்கள் எடுத்த முயற்சி, உள்ளுக்கு இருந்த முனாஃபிக்கீங்கள் இவைகளை எல்லாம் வைத்து விட்டு ரசூலுல்லாஹ் நீங்க விரும்பினாக்கள் என்ன செஞ்சு கொள்ளுங்க, ஹலீஃபாவாக தலைவராக எடுத்துக்கொண்டு விடுங்கள் என்று ரசூலுல்லாஹ் விட்டு விட்டு போயிருப்பார்களா என்று நாங்கள் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக ரசூலுல்லாஹ் அவ்வாறு விட்டு விட்டு போயிருக்க மாட்டார்கள். அதுக்கு நஸ் என்று இந்த இடத்திலே நாங்கள் காணக்கூடியதாரி. இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத் வருகிறது, மரணம் வருகிறது. மரணம் வருகின்ற பொழுது என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், மரணத்தில் வீட்டிலே இருக்கிறார்கள் அஹ்லுல் பைத்தினர்கள், பெரும் சஹாபாக்கள் எல்லோரும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்திலே வைத்துவிட்டு சகீஃபத்து பனி சாயிதா என்று சொல்லக்கூடிய அங்கே ஒரு மதீனா முனவ்வராவிலே ரசூலுல்லாஹ் என்று அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற இடத்திலிருந்து சற்று தூரத்திலே இன்னும் இருக்கிறது. சவுதி அரேபியாவுக்கு போனவர்களுக்கு தெரியும், ஹஜ்ஜிக்கு போனவர்களுக்கு தெரியும், சகீஃபத்து பனி சாயிதா என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது. அங்கே அவர்கள் ஒன்று சேர்ந்து ஹலீஃபாவாக யாரை நாங்கள் தேர்ந்தெடுப்பது, யார் ஹிலாபத்துக்கு தகுதியானவர் என்ற அந்த விடயம் அலசப்படுகின்ற பொழுதோ அங்கே இடம்பெற்ற நிகழ்வு எவ்வாறு, அங்கே மற்றவர்களுடைய கருத்து, மற்றவர்களுடைய நிலைப்பாடு எவ்வாறு இருந்தது என்ற விடயமெல்லாம் வரலாற்று ஏடுகளிலே பதியப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அன்சாரிகள் சொன்னார்கள் அல் அமீரு மின்னா, முஹாஜிரீன்கள் சொன்னார்கள் அல் அமீரு மின்னா, எங்களிடத்திலே இருந்து நான் தலைவர் வர வேண்டும், எங்களிடத்திலே இருந்து அமீர் வர வேண்டும் என்று சொல்லி முஹாஜிரீன்கள் சொல்கிறார்கள், அன்சாரிகள் சொல்கிறார்கள். அங்கு பல வகையான பிரச்சனைகளும் விழுந்த பொழுதும் 2வது ஹலீஃபா என்ன செய்கிறார் என்று சொன்னால், 1வது ஹலீஃபாவுடைய கையை நீட்டுமாறு சொல்லி அவருக்கு என்ன செய்கிறார், பையத்து செய்து அவரை ஹலீஃபாவாக நியமிக்கின்றார். இதுதான் இங்கே நடக்கின்ற ஒரு விடயம். ஆனால் அந்த ஹிலாபத்தும் அந்த இமாமத்தும் ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு யார் வர வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹ் செல்லாமல் அவ்வாறு சென்று விட்டார்கள். அது ஒரு ஷூராவாக, அது ஒரு நிகழ்வாக,
அது பலர்கள் சேர்ந்து கூடி யாரை தலைவராக எடுத்துக்கொள்வதோ அதை என்று அவர்கள் நிர்ணயிக்கின்ற, அவர்கள் முடிவு செய்கின்ற அடிப்படையிலே விட்டு சென்ற அதன் அடிப்படையிலே இவ்வாறு செயல்படுகிறார்கள். அப்படி என்று சொன்னால் இந்த நேரத்தோடு ஓதிய அந்த குர்ஆன் ஆயத் வான்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன் என்று சொன்ன அந்த குர்ஆன் ஆயத் இவைகளை பற்றியெல்லாம் என்ன சொல்வது என்று, இதை பற்றி நாங்கள் என்ன நினைப்பது என்பதை பற்றியெல்லாம் நாங்கள் யோசிக்க வேண்டியிருக்கிறது. அதே போன்று அன்புள்ள சகோதரிகளே, சகோதரர்களே, எங்களுக்கு தெரியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தலைமைத்துவம் சம்பந்தமாக இந்த சமூகத்திலே சும்மா எதுவுமே சொல்லாமல் அவ்வாறு விட்டு விட்டு சென்றிருப்பார். என்ன சொன்னால் சின்ன சின்ன விஷயம் எல்லாம், எப்படி வாழ்றது, எப்படி தூங்குறது, எப்படி எழும்புறது, எப்படி மலசலம் கழிப்பது, மலசல கூடத்துக்கு எவ்வாறு போவது, எவ்வாறு வெளியேறுவது, பள்ளிவாசலுக்குள் மஸ்ஜிதுக்குள் எவ்வாறு நுழைவது, எவ்வாறு வருவது, இப்படியாக சின்ன சின்ன விடயத்தை எல்லாம் சொன்ன சங்கை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைமைத்துவம், ஆட்சி, அதிகாரம், முஸ்லிம்களுடைய எதிர்காலத்தை தலைவிதியை நிர்ணயிக்கக்கூடிய இந்த மாபெரும் ஹிலாபத்தை, இந்த இமாமத்தை அவர் அவ்வாறு சும்மா ஒன்றும் செய்யாமல் விட்டு விட்டு சென்றாரா என்பதை நாங்கள் அதை ஒரு அறிவு ரீதியாக, ஒரு ஆய்வு ரீதியாக தெரிந்திருப்பதிலே என்ன தவறு இருக்க போகிறது? எந்த விதமான தவறும் இல்லை. ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் விரும்பிய விடயத்தை தனக்கு வாசாக அல்லது தனக்கு ஆதரவாக ரசூலுல்லாஹ் அவர் போதும் என்ன செய்ய மாட்டார்கள், சொல்ல மாட்டார்கள். அது எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய வஹியாக இருக்கு. நான் நினைச்சு பார்க்கலாம், அலியார் தன்னுடைய மகளை திருமணம் செய்திருக்கின்ற தன்னுடைய மருமகன், தன்னுடைய சகோதரர், குடும்பத்திலே இதில் மார்க்கத்திலே உறவு முறைகளை வைத்து, குடும்பம் என்பதை வைத்து நாங்கள் என்ன செய்ய முடியாது, ஒன்றுமே நாங்கள் கணிக்க முடியாது. மா ஆத்தாக்கும் ரசூல் ஃபஹுது வமா நஹாக்கும் அன்ஹு ஃபந்தஹு. ரசூலுல்லாஹ் எதை எங்களை கட்டளையாக சொன்னார்களோ, எதை எங்களுக்கு தந்தார்களோ அதை நாங்கள் எடுத்துக்கொள்வதுதான். எதை அவர்கள் தடுத்தார்களோ, எதை செய்ய வேண்டாம் என்று சொன்னார்களோ அதை நாங்கள் தவிர்ந்து கொள்வதுதான் மார்க்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 23 வருட காலமாக செய்த இந்த மார்க்கத்தினுடைய, இந்த தீனுடைய பணிக்காக இந்த சமூகத்திடத்திலே அவர்கள் கூலி கேட்கிறார்கள். ஒவ்வொரு நபிமார்களும் தங்களுடைய இறை பணிக்காக, இறைவனுடைய பாதையில் செய்த இந்த அர்ப்பணத்துக்காக கூலியை இன் அஜ்ரிய இல்லா அலல்லாஹ், இந்த கூலி அல்லாஹ்விடத்திலே இருப்பது, இறைவன் தான் அதுக்குரிய கூலியை தருவது என்று கூலியை எதிர்பார்த்து சொல்றார். ஆனால் அல்லாஹு தஆலா நபியை பார்த்து சொல்கிறான், குல் லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரன் இல்லல் மவத்தத ஃபில் குர்பா. இந்த 23 வருட காலமாக நான் பட்ட இந்த தீனுடைய கஷ்டத்துக்காக, துன்பத்துக்காக, துயரத்துக்காக அதை நான் உங்களிடத்தில் ஒரு கூலியை கேட்கிறேன். என்ன கூலி என்றால், குல் லா அஸ்அலுக்கும் அஜ்ரன், நான் உங்களுக்கு எந்த விதமான கூலியை கேட்கவில்லை, எந்த எதிர்பார்ப்புகளும் என்னிடத்திலே கிடையாது, எதையும் நான் உங்களிடத்திலே கேட்கவில்லை. என்னுடைய கராபத்தை, என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய உறவினர்களை, என்னுடைய வழிவந்த என்னுடைய உதிரத்தை, என்னுடைய இன பந்துக்களை நீங்கள் அன்பு வையுங்கள், ஆசை வையுங்கள், அதுதான் நான் உங்களிடத்திலே கேட்கின்ற கூலி. குல் லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரன் இல்லல் மவத்தத ஃபில் குர்பா என்ற அல் குர்ஆனுடைய வசனத்தை நாங்கள் பார்க்கலாம். எனவே கராபத்துன் நபி அவர்கள் தான் ரசூலுல்லாஹ்வுடைய அஹ்ல் பைத்தை சேர்ந்தவர்கள். என்னன்னா முன்ன அந்த ஹதீது சக்கலைன் என்ற ஒரு ஹதீத், 2 விடயத்தை விட்டு செல்கிறேன் என்ற அந்த விடயம், ஹதீது சஃபீனா
நூஹ் நபியுடைய கப்பலுக்கு தன்னுடைய குடும்பத்தை ஒப்பிட்டு பார்த்து சொன்ன அந்த விடயம், இப்படி அதே போன்று அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு விடயத்தை செய்திருக்கின்றார்கள். எவ்வாறு என்று சொன்னால், தன்னுடைய அஹ்ல் பைத்தை அவர்கள் யார் யார் என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அஹ்ல் பைத்தினர்கள் என்பதற்கு ஆயத்துல் முபாஹலா என்ற அந்த நசாராக்கள், இறை விரோதிகள் ரசூலுல்லாஹ்விடத்திலே வந்து விவாகம் செய்வதற்காக வந்த பொழுதோ அவர்கள் என்ன செய்கிறார்கள், அதிலே கூட தன்னுடைய கராபத்து, தன்னுடைய அஹ்ல் பைத்துகள் யார் என்று அதிலேயும் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் நிர்ணயித்து காட்டுகிறார்கள். நாங்கள் போவோம், போய் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் அழைத்து வாருங்கள், எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் அழைத்து வருகின்றோம். உங்களுடைய பெண்களை நீங்கள் அழைத்து வாருங்கள், எங்களுடைய பெண்களை நாங்கள் அழைத்து வருகின்றோம். உங்களோடு நீங்கள், அதாவது உங்களையும் உங்களை போன்றவர்களையும். சூரத்து ஆல இம்ரானிலே 61வது வசனம் இவ்வாறு சொல்கிறது என்றால், ஃபமன் ஹாஜ்ஜக ஃபீஹி மின் பாதி மா ஜாஅக மினல் இல்ம் ஃபகுல், நபியே அல்லாஹ் சொல்கின்றான், தஆலோ வாருங்கள், அறைகூவி அழைக்கப்படுகிறது, நது அப்னாஅனா வ அப்னாஅக்கும், எங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய பிள்ளைகளை, வனிசாஅனா வனிசாஅக்கும், எங்களுடைய பெண்களையும் உங்களுடைய பெண்களையும், வ அன்ஃபுஸனா வ அன்ஃபுஸகும், எங்களையும் உங்களையும் அழைத்து, சும்ம நபுதஹில் ஃபனஜஅல் லஅனத்தல்லாஹி அலல் காதிபீன், அதற்கு பிறகு பொய்யர்கள் மீது இந்த அல்லாஹ்வுடைய லானத்து, அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கட்டும் என்ற அந்த முபாஹலாவுடைய விடயத்திலும் இந்த அஹ்ல் பைத்துகள் யார் என்பதை ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இதுவும் அந்த ஹிலாஃபத்துக்கு பொருத்தமான அந்த விடயத்திலே வருகிறது. ஏனென்று சொன்னால், அதிலே பாருங்கள், ரசூலுல்லாஹ்வுடைய பிள்ளைகள் என்னக்குள்ள அப்னா அனா அப்னாக்கும் ஹசன் ஹுசைன், வனிசா அனா வனிசாக்கும் என்று சொன்ன பொழுது மனைவிமார்கள் இருக்கிறார்கள், ஏனே சஹாபாக்களுடைய பெண்கள் இருக்கிறார்கள், சஹாபிய பெண்மணிகள் இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் பெண்கள் என்பதற்கு ஒரே ஒரு தன்னுடைய ஈரல் கொழுந்து ஹஸரத் ஃபாத்திமத்து ஸஹ்ரா, ஃபாத்திமாவை மாத்திரம் அழைக்கிறார்கள். வாம்புசனா வாம்புசக்கும், அவ்வளவு சஹாபாக்கள் இருக்கிறார்கள், நெருங்கிய நண்பர்கள் இருக்கிறார்கள், முஹாஜிரீன்கள், அன்சார், இப்படி எத்தனையோ நன்மை இருந்த பொழுது ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், வாம்புசனா வாம்புசக்கும் என்ற பொழுது தன்னுடைய இஸ்லாம் வந்து முதல் ஆரம்பத்திலே ஏற்றுக்கொண்டாரே அமீருல் முஃமினீன் ஹஸரத் அலியை மாத்திரம் தன்னுடைய நஃப்சுர் ரசூல் வஅன்ஃபுஸனா வஅன்ஃபுஸக்கும், எங்களையும் உங்களையும் அந்த ரசூலுல்லாஹ்வுடைய ஒரே நஃப்ஸாக, ஒரே இரத்தமாக, ஒரே ஆன்மாவாக இருக்கக்கூடிய அவ்வளவு சஹாபாக்கள் இருந்தும் அலியை மாத்திரம் அழைத்து கொண்டு போகிறார்கள். அங்கே ஹுசைனை கையிலே அணைத்து, ஹசனை கையிலே பிடித்து, பின்னால் ஃபாத்திமாவும், அதற்கு பின்னால் ஹஸரத் அலியும் போன இந்த காட்சி இருக்கிறது அல்லவா, இஸ்லாத்துக்கும் கிறிஸ்தவ சமூகத்துக்கும் இடையிலான பெரிய ஒரு ஹக்குக்கும் பாத்திலுக்கும், உண்மைக்கும் பொய்மைக்கும் இடையிலான மாபெரும் இந்த நிகழ்வை விண்ணகமும் மன்னகமும், விண்ணிலே இருந்தவர்கள் மண்ணிலே இருந்தவர்கள் மலக்குமார்கள் அத்தனை ஜீவராசிகளும் பார்த்து கொண்டு இருக்கின்றது. இதிலே இவர்கள் தோற்று போவார்களாக இருந்தால் இஸ்லாத்தினுடைய நிலை என்னவாகும் என்பதை அவர்கள் உற்று நோக்கி கொண்டிருந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் எங்களுடைய கிறிஸ்தவ பெரியார்களோடு பேசிவிட்டு நாங்கள் உங்களிடத்திலே வருகின்றோம் என்று சொல்லிவிட்டு அங்கே ஆலோசனை நடத்துகின்ற பொழுது அவர்கள் சொன்னார்கள், முகம்மதை பாருங்கள், அவர் பெரும் ஆரவாரத்தோடு நண்பர்களோடு பெரிய ஒரு டாம்பிகமாக அவர் வருவாராக இருந்தால் அவரோடு நீங்கள் விவாதத்துக்கு போங்கள். அவ்வாறு இல்லாமல் தன்னுடைய பிள்ளைகளோடு தன்னுடைய குடும்பத்தோடு வந்தார் என்றால் அவரோடு நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், விவாதம் செய்ய வேண்டாம், திரும்பி வந்து விடுங்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள். எங்களுக்கு தெரியும், யாரும் ஒரு விடயத்துக்கு ஒரு பிரச்சனையில போகின்ற பொழுது தந்த பிள்ளைகள் என்ன செய்ய மாட்டாங்க, முன்னுக்கு அனுப்ப மாட்டாங்க. ஒரு இக்கட்டான கட்டம் வருகின்ற பொழுது அடே அவர் உயிர் போகுது அல்லது அவர் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையில மாட்ட போகிறார் என்றால் எங்கள் சமூகம் என்ன செய்யும், மற்றாக்கள் தான் பிடிச்சி முன்னுக்கு தள்ளி போட்டு அவ என்ன செய்வா, அவ பின்னுக்கு ஆயிடுவாங்க. இந்த கட்டத்திலும் கூட ரசூலுல்லாஹ் இந்த தன்னுடைய குடும்பத்தை
தன்னுடைய அகல் பைத்தினர்களை அழைத்து கொண்டு போகின்ற அந்த நிகழ்விலே அப்பொழுது பார்த்தார்கள், இமாம் ஹசன் ஹுசைனுடைய முகத்தை பார்த்தால் அவர்கள் கையேந்தி இறைவனிடத்திலே ரப்பிடத்திலே பிரார்த்தனை செய்வார்களாக இருந்தால் உலகம் முடிகின்ற வரைக்கும் இந்த உலகத்திலே கிறிஸ்தவ சமூகம் என்ற ஒரு சமூகமே இருக்காது என்று அவர்கள் பயந்து அதிலிருந்து அவர்கள் பின்னோக்கி சென்ற விலகி சென்ற நிகழ்வை நாங்கள் பார்க்கலாம். ஆகவே இதுவும் கூட இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸரத் அலியை அமீருல் மூமினீனை முக்கியத்துவம் கொடுத்து சொன்ன அந்த விடயம் சாமானிய விஷயம் அல்ல. ஆகவே இங்கே எல்லாம் அந்த நாங்கள் ஆரம்பத்திலே பார்க்கின்ற பொழுது அந்த வகை வந்த பொழுது முதலாவது தன்னுடைய தலைவர் யார், இந்த சமூகத்தினுடைய பிரதிநிதி யார் என்பதை ரசூலுல்லாஹ் இவ்வாறு பிரகடனம் செய்கிறார்கள். இடையிலே நடந்த பல நிகழ்வுகளிலும் அதிலே நடந்த ஒரு நடுவிலே நடந்த ஒரு நிகழ்வு பல நிகழ்வுகளிலும் குறிப்பாக இந்த முபாஹலா என்ற இந்த விடயத்திலும் அவ்வளவு பேரும் இருக்க ஹஸரத் அலியை முன்னிலைப்படுத்துகின்றார்கள். அதே போன்று கடைசியிலே ஆயத்துல் தப்லீக் என்று சொல்லக்கூடிய யா அய்யுஹர் ரசூல் பல்லிக் மா உன்சில இலைக்க மின் ரப்பிக் என்ற அந்த வசனத்திலே வருகின்ற அதிலும் கூட இவ்வாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸரத் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முன்னிலைப்படுத்துகிறார்கள். இவைகளை எல்லாவற்றை நாங்கள் வைத்து பார்க்கின்ற பொழுது ரசூலுல்லாஹ் தனக்கு பின்னால் தன்னுடைய தலைவராக, தன்னுடைய கலீஃபாவாக, தன்னுடைய அமீராக, தன்னுடைய இந்த ரிசாலத்தை சுமக்கக்கூடிய ஒருவர் யார் என்பதை அவர்கள் செவ்வனே ஏறனவே சொன்ன ஒரு விடயமாக இந்த குர்ஆன் ஆயத்துகளில் இருந்தும் இந்த ஹதீஸ்களில் இருந்தும் நாங்கள் விளங்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இன்று அஹ்லுல் பைத்தை பின்பற்றக்கூடிய ஒரு சமூகம், அதே நேரத்திலே இந்த அஹ்லுல் பைத்தை மூணாவதாக ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு சஹாபாக்களை முற்படுத்தி அடுத்ததாக அஹ்லுல் பைத்தை இரண்டாம் தரத்திலே கொண்டு வந்த ஒரு நிகழ்வையும், அதே நேரத்திலே அஹ்லுல் பைத்தை முற்படுத்தி அதற்கு அடுத்ததாக சஹாபாக்களை கொண்டு வந்திருக்கிற நிகழ்வை நாங்கள் வேறு இப்படியான ஒரு கண்ணோட்டத்திலே பார்க்கின்ற அதே நேரத்திலே இந்த ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு இந்த சமூகத்தை முன்னெடுத்து முன்னோக்கி செல்கின்ற மார்க்க விடயங்களிலே ஃபத்வாவோ அல்லது மார்க்க விஷயங்களிலே நல்ல மக்களை வழிகாட்டி அல்லாஹ் அந்த கொண்டு வந்த அந்த தீனை சரியான முறையிலே கொண்டு காட்டக்கூடிய தகுதியும் தகைமையும் யாருக்கு இருக்கிறது என்பதை அந்த ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய புறத்திலே இருந்துதான் அந்த விடயத்தை சொல்லியிருக்கின்றார்கள். ஏனென்றால் என்னையும் உங்களையும் போன்று வாயிலே வந்தவாறு நம்மளோட குடும்பத்தை விட்டு இந்த ஆட்சி வைத்து விடக்கூடாது என்று மன்னர்கள், உமையாக்கள், அப்பாசியர்கள், ஹிலாபத்துக்கு பிறகு 4 கலீஃபாக்களுக்கு பிறகு வந்தவர்கள் அவ்வாறு தான் செய்திருக்கின்றார்கள். அவ்வாறு இல்லாமல் அல்லாஹ்வுடைய கட்டளையின் பிரகாரம் இதனை செய்திருக்கின்றார். ஏனென்றால் இந்த மனிதனுடைய உள்ளத்திலே என்ன இருக்கிறது, எவ்வாறு வழிகாட்டுவார்கள் என்பதை யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். பாருங்கள், ரசூலுல்லாஹ்வுடைய அந்த காலகட்டத்திலே கூட சில நேரத்தில் சிலர்கள் தவறு செய்கின்ற பொழுதும் அதை திருத்திருக்கின்றார்கள். உதாரணமாக ஹசன் ஹுசைன் 2 சிறு குழந்தைகளாக இருக்கிறார்கள். பள்ளிவாயலுக்கு வந்து பார்க்கின்றார்கள். ஒரு மனுஷன் என்ன செய்கிறார்? உது செய்கிறார். அவர் செய்கின்ற உது, தொழுகைக்காக செய்கின்ற உது பிள்ளையாக இருக்கிறது. ஒரு முஸ்லீமா இருந்தால் தானே பள்ளிக்கு வர உது செய்ய வர யாரு? அப்போ அவர் ஒரு சஹாபி. அவர் பிழை செய்வதை அவர்கள் காணுகின்றார்கள். அப்போ சிறு குழந்தைகள் பெரிய ஆளுக்கு எப்படி சொல்றது? பெரிய மனுஷனுக்கு எவ்வாறு சொல்லலாம்? அவர் சொல்றார், பெரியவரே, நாங்கள் 2 பேரும் சின்ன குழந்தைகள், நாங்கள் சின்ன ஆட்கள், நாங்கள் உது செய்கிறோம். எங்கள் 2 பேர்லையும் யாருன்னு சரியான உது என்ன சரி நீங்கள் கொஞ்சம் பாருங்கன்னு அவரிடத்துல கேட்டு இவங்க 2 பேரும் என்ன செய்கிறாங்க? உது செய்கிறாங்க. அவர் பார்க்குறார், நாம செஞ்ச உதுதான் என்ன பிழையாக இருக்கிறது, இருவர்களும் செய்த உது சரியானது என்பதை இவ்வாறு அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். பிழையாக போகின்ற பொழுது அதனை சரியான முறையில் சரியான வழியை காட்டக்கூடிய வழிமுறையை
இவர்கள் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை அல்லாஹ் அறிந்தவன். அவனுக்குத்தான் தெரியும் ஒரு மனிதன் அவன் எதிர்காலம் எவ்வாறு போகும், அவனுடைய நிலவரம் எவ்வாறு அமையும் என்பதை யாவும் அறிந்த அந்த ரப்புல் ஆலமீன் இவ்வாறான ஒரு நீதியை வைத்திருக்கின்றான். அதன் காரணமாகத்தான் இன்று உலகம் முடிகின்ற வரைக்கும் அந்த ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த ஹதீஸின் அடிப்படையிலே, அந்த குர்ஆன் ஆயத்தினுடைய அடிப்படையிலே இந்த நஸ்ஸாக இருக்கக்கூடிய ஒரு உறுதியாக திடமாக மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த விடயத்தின் அடிப்படையிலே ஹசரத் அலி அவர்கள், அதற்கு பின்னால் இமாம் ஹசன், இமாம் ஹுசைன், இமாம் ஜைனுல் ஆபிதீன், இமாம் பாக்கிர், இமாம் ஜாஃபர் சாதிக், இமாம் மூசல் காலிம், இமாம் அல் ரிலா, இமாம் அல் ஜவாத், இமாம் அல் ஹாதி, இமாம் அல் அஸ்கரி, இமாம் அல் மஹ்தி அஜ்ஜலல்லாஹு தஆலா ஃபரஜஹு ஷரீஃப் என்ற இந்த 12 பேர் வந்திருக்கிறார்கள். இவர்களுடைய பேரெல்லாம் இமாம் கந்தூசி அவருடைய யனாபி உல் மவத்தா என்ற கிதாபிலே இப்படி அந்த பேரெல்லாம் வந்திருக்கு யார் என்று சொல்லி. நாங்கள் இங்கே பார்த்தால் முதலாவது கலீஃபா அங்கே நடந்த ஒரு தேர்தலின் அடிப்படையிலே தன்னுடைய ஹிலாபத்துக்கு தகுதியானவர் யார், ஒரு கலீஃபாவாக வருகிறார். இரண்டாவது அவர் நியமிக்கின்ற அவருடைய சிபாரிசின் அடிப்படையிலே நியமிக்கின்ற ஒருவர் இரண்டாவது கலீஃபாவாக வருகிறார். மூன்றாவது கலீஃபாவாக ஒரு ஷூராவின் அடிப்படையிலே 6 பேர் கொண்ட ஒரு சபை, அந்த 6 பேர் கொண்ட சபையிலே அதிலே அடுத்த கலீஃபா யார் என்று அந்த ஒரு சூரா உண்டு, ஒரு மஜ்லிஸ் உண்டு அங்கே அமைக்கப்படுகிறது. அதில் சில நேரங்களில் 3 பேர் ஒரு பக்கம் 3 பேர் ஒரு பக்கம் நின்றா யார் தெரிவு செய்யறது. அதிலே அவர் சொல்லுகின்றார், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் எந்த பக்கம் இருக்கிறாரோ அதை நீ எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அவர் அவ்வாறு இரண்டாவது கலீஃபா சொல்லி விடுகின்றார். இப்பொழுது ஒருத்தர் கேள்வியில் அனுப்பப்படுது, ஏன் இந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபை ஏன் முற்படுத்த வேண்டும் என்பது ஒரு கேள்வி. அதற்கு பதிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. வரலாற்றிலே ஆய்வாளர்கள் விரும்பியவர்கள் ஆய்வு செய்து அதனை பார்த்துக் கொள்ளலாம். அதன் அடிப்படையிலே அவர் தெரிவு செய்யப்படுகிறார். கடைசியாக இவ்வளவு காலமாக இருந்த ஹசரத் அலி அவர்கள், முஹாஜிரீன்கள், அன்சார்கள் எல்லோரும் ஏகோபித்து ஒரு முடிவாக அவருடைய வீட்டுக்கு வந்து அவரை என்ன செய்கிறார்கள், இந்த ஹிலாபத்துக்கு இந்த இமாமத்துக்கு அவர் என்ன செய்கிறார் எடுத்து வருகின்ற பொழுது கிட்டத்தட்ட 2.5 வருடங்கள் மாத்திரம்தான் ஹசரத் அலி அவர்கள் அந்த இமாரத்தை, அந்த ஹிலாபத்தை, அந்த இமாமத்தை ஆட்சி செய்யக்கூடிய தகைமையும் பொறுப்பும் அவர்களுக்கு கிடைத்தது. அந்த காலகட்டத்திலே தான் சுமார் 3 பெரும் யுத்தங்களுக்கு, ஜமல் யுத்தம், சிஃபின் யுத்தம், நஹரவான் என்ற இந்த 3 யுத்தத்துக்கும் அவர்கள் முகம் கொடுக்க வேண்டிய, அதாவது ஜமல் யுத்தம் என அபூபக்கர் அவர்களுடைய மகள் அன்னை ஆயிஷா அவர்களுக்கும் ஹசரத் அலிக்கும் இடையிலே நடந்த ஒரு யுத்தம். அதில் கிட்டத்தட்ட 1000கணக்கான சஹாபாக்கள் கொலை செய்யப்பட்டார்கள். பல்லாயிரக்கணக்கான சஹாபாக்கள் அதிலே அழிக்கப்பட்டார்கள், ஷஹீதாக்கப்பட்டார்கள். அடுத்ததாக சிஃபின் யுத்தம், அமீர் முஆவியாவுக்கும் ஹசரத் அலிக்கும் இடையிலே நடந்த, அதிலே நிறைய அதிலும் பலர்கள் என்ன செய்யப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள். அடுத்தது நஹரவான் என்று சொல்லக்கூடிய இந்த 3 யுத்தங்களையும் ஹசரத் அமீருல் முஃமினீன் ஹசரத் அலி அவர்கள் முகம் கொடுக்கின்றார்கள். இவ்வாறு எல்லா பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தாலும் முந்தி வந்த முதலாவது கலீஃபா, இரண்டாவது கலீஃபா, மூன்றாவது கலீஃபா அவர்களுடைய மஜ்லிஸ்களிலே அவர்களுக்கு வருகின்ற மார்க்க பிரச்சனைகளிலே தான் முன்னுக்கு சென்று அங்கே அவர்களுடைய அவையிலே, அவர்களுடைய நீதிமன்றத்திலே நீதி வழங்கக்கூடிய ஒரு நீதவானாக கூட ஹசரத் அலி அவர்கள் பல சந்தர்ப்பங்களில் இருந்திருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு யார் கலீஃபா தலைவராக வர வேண்டும் என்று அஹ்லுல் பைத்தை பின்பற்றக்கூடிய இந்த அமைப்பிலே, இந்த ஜமாஅத்திலே பல உரிமைகளும் அதிகாரங்களும் ஹசரத் அலி அவர்களுக்கு இருந்தும் கூட அவர்கள் அல் மஸ்லஹத்துல் ஆம்மா, பொதுவான ஒரு நன்மையை கருத்திலே கொண்டு முஸ்லிம்களுடைய இந்த தலைமைத்துவம், முஸ்லிம்களுடைய இந்த அதாவது அடிச்சு கொள்றாங்களாம், என்ன ஹிலாஃபத்திலே அடி, இமாமத்திலே அடி என்று அப்படி வந்துவிடக்கூடாது என்பதற்காக பெரிய ஒரு தன்னுடைய
ஹக்கை தனக்கு வர வேண்டிய அதையும் கூட அவர்கள் தாங்கிக் கொண்டு என்ன செய்கிறார்கள் சொன்னார்கள். கண்ணிலே விழுந்த அந்த கண்ணிலே ஒரு ஒரு கண்ணுக்குள்ளே ஒரு கந்தல் விழுந்தால் எவ்வாறு கசக்கி கொண்டிருப்போமோ, கல்புக்குள்ளே எவ்வாறு ஒரு முள்ளு பொறுத்து முன்னுக்கு விழுங்க முடியாது, வெளியெடுக்க முடியாத அளவுக்கு என அந்த உள்ளத்திலே அவ்வாறான இந்த காலகட்டத்திலே நான் அவ்வாறு இருந்தேன் என்று சொல்லக்கூடிய ஹஸ்ரத் அலியினுடைய ஒரு ஹுத்பாவையும் ஒரு பேச்சையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறு தான் இந்த இமாமத்துடைய வரலாறும் இந்த ஹிலாபத்தினுடைய வரலாறும் இடம்பெற்றிருக்கின்றது. இதிலே இந்த அஹ்லுல் பைத்திலே வந்த இந்த 12 இமாம்களும் ஒருவரை வாளெடுத்து வெட்டி, ஒருவருக்கு நெஞ்சூட்டி, ஒருவரை கொலை செய்து, ஒருவரை சிறை பிடித்து, எந்த அளவுக்கு என்று சொன்னால் இமாம் ஜாஃபர் சாதிக் அவர்கள் பெரிய ஒரு இமாம், அவரை கூட ஒரு மடுவிலே சங்கிலியால் கட்டப்பட்டு பல காலமாக இருந்ததாக நாங்கள் வரலாற்று ஏடுகளிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறு தான் இந்த தலைவர்கள் ரசூலுல்லாவுக்கு பிறகு இந்த தங்களுடைய அரசை தங்களுடைய ஆட்சியை அங்கீகரிக்காதவர்களோடு நடந்திருக்கின்றார்கள். எப்பொழுதும் அவர்கள் உண்மையின் பக்கம், நேர்மையின் பக்கம், ரசூலுல்லாவுடைய உண்மையான வழிகாட்டுதலின் பக்கம், ரசூலுல்லாவுடைய அந்த ஷரியத்தின் பக்கம் இந்த அஹ்லுல் பைத்தினர்கள் இருந்திருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் விளங்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறான விடயங்களை நாங்கள் அறிவு ரீதியாக, ஆய்வு ரீதியாக நாங்கள் படித்து தெரிந்து தெளிந்து எங்களுடைய விடயங்களை சரியான முறையில் சீராக சிறப்பாக அந்த நபிக்கு எவ்வாறான ஷரியா சட்டம் அன்றிருந்ததோ அதே விடயத்தை தான் இன்று வரைக்கும் நாங்கள் செய்வதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். ஏனென்று சொன்ன அன்றைக்கு எல்லாம் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் தொழுகையில கூட சில பிரச்சனை, ஒரு மதுஹப் அப்படி, இன்னொரு மதுஹப் இப்படி, இந்த மதுஹப் இப்படியாக பேசக்கூடிய ஒரு நிலை வருகின்றது. எனவே ரசூலுல்லாஹ் கொண்டு வந்த ஒரு மார்க்கம் தான், ரசூலுல்லாஹ் கொண்டு வந்த ஒரு ஷரியத்து தான், ரசூலுல்லாஹ் கொண்டு வந்த ஒரே வழிமுறை தான், பல வழிமுறைகள் அல்ல. எனவே அந்த ஒரு வழி உண்மையான வழி, நேர்மையான வழி என்பதை நாங்கள் இவ்வாறான ஆய்வுகள் மூலம், இவ்வாறான புஸ்தகங்களை வாசிப்பதன் மூலம் நாங்கள் ஆய்வு செய்து தெரிந்து சரியான அந்த சட்டத்திட்டங்களை பின்பற்றி நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் நடக்கக்கூடிய தன்மையையும் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்தருள்வானாக. இவ்வாறான விடயங்களிலே அல்லாஹ் தஆலா எங்களுக்கு நல்ல தெளிவை தந்தருள்வானாக. அல்லாஹும்ம ஜஅல்னா மின் ஜுந்திக் ஃபஇன்ன ஜுந்தக ஹுமுல் காலிபூன். அல்லாஹும்ம ஜஅல்னா மின் ஹிஸ்பிக் ஃபஇன்ன ஹிஸ்பக ஹுமுல் முஃப்லிஹூன். அல்லாஹும்ம ஜஅல்னா மின் அவுலியாயிக் ஃபஇன்ன அவுலியாக லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.